அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இந்த மனித சமூகத்தை ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு கண்ணியமான ஒரு சமூகமாக நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு தேவையான மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே எல்லா விதமான படைப்புகளையும் மனிதர்களுக்காகவே நான் படைத்திருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் மனிதர்களை தவிர அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே மனிதனுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகின்றார். உண்மையிலே அதுதான். இன்றைக்கு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா காலங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். காலங்களுக்கு தோதுவாக காலங்களுக்கு பொருத்தமான உணவுகளையும் நாம் உட்கொள்கிறோம். அது இந்த உடலுக்கு தேவையாகவும் இருக்கிறது. விளைச்சலும் கூட, காய்கறிகளும் கூட, பல வகைகளும் கூட காலத்திற்கு ஏற்ப விளைச்சல்களை தந்து முறையான உணவுகளை, ஊட்டச்சத்துக்களை, அந்த காலங்களை தாங்கக்கூடிய அளவுக்கான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய விளைச்சலை தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு தருகிறார். அப்படி பார்த்தால் உண்மையிலேயே மனிதனை தவிர எல்லா படைப்புகளும், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும், மரம், செடி, கொடிகள் உட்பட, விலங்குகள் உட்பட, விஷஜந்துகள் உட்பட எல்லாமே மனிதனுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோசிக்கலாம், விஷஜந்துகள் எல்லாம் ஏன் அல்லாஹ் படைக்க வேண்டும்? அது மனிதனுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருப்பதை போன்று தெரியவில்லையே. மனிதர்களுக்கு அது இடைஞ்சலை தான் தருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. இன்றைக்கு மனிதன் அறிவு வளர்ச்சியின் மூலமாக, விஞ்ஞானத்தின் மூலமாக உயர்ந்த நிலைக்கு போய் மருத்துவ ரீதியாக அவன் சிந்தித்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்காக, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சில பலகீனங்களை சரிபடுத்துவதற்காக விஷஜந்துகளினுடைய அந்த விஷத்தில் இருந்துதான் மருந்துகள் இன்றைக்கு தயாரிக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு உலக விஞ்ஞானம் நமக்கு அறிவிப்பாக தருகிறது. உண்மையிலேயே நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த குர்ஆன் உலகத்திலேயே உயர்ந்த மிகப்பெரிய மாபெரும் ஒரு பொக்கிஷமாக இன்றைக்கு விளங்குகிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவார்ந்த பொருட்களும் சரி, கண்டுபிடிப்புகளும் சரி, மனிதனால் அவனுடைய அறிவின் மூலமாக அவனுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹுவால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக குர்ஆனின் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு சிந்திக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிந்தித்து குர்ஆனை உண்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது அமையப்பட்டிருக்கிறது என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு உண்மையிலேயே யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை மிகப்பெரிய ஒரு துரோகமாக, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை மிகப்பெரிய ஒரு விரோதமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் இன்றைக்கு குர்ஆனை ஆய்வு செய்து இறுதியாக அவர்களினுடைய முடிவு இஸ்லாத்திற்குள் நுழைவதை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு எட்டவில்லை. இன்றைக்கு அப்படிதான் ஏராளமான மக்கள், அயல் நாட்டுக்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கடைசி வரைக்கும் உலக மக்கள் அத்துணை பேர்களையும் இஸ்லாத்திலே நுழைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்குவான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்திலே இன்றைக்கு கோடை காலம் மிக பயங்கரமான ஒரு காலமாக நமக்கு தெரிகிறது. கடுமையான வெப்பம், வெயிலிலே நம்மால் இயற்கையான வேலைகளை, யதார்த்தமான வேலைகளை கூட நம்மால் செய்ய முடியவில்லை. வெயிலிலே போக முடியவில்லை. அந்த அளவுக்கு சிரமத்தை நாம் எண்ணுகிறோம். ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லி காட்டுகிறது, விஞ்ஞானம் நமக்கு அறிவித்து தருகிறது. இப்படிப்பட்ட காலம், இந்த வெயிலும் கூட மனிதனுடைய உடலிலே பட்டால்தான் அவனுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கிறது. எத்தனையோ நோய்களுக்கான மருத்துவமாக இந்த வெயில் அமைந்திருக்கிறது என்பதை நமக்கு மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் அதிகாலை வெயிலிலே, மாலை வெயிலிலே உங்களுடைய குழந்தைகளை, பச்சிலம் குழந்தைகளையும் கூட கொண்டு வெயிலிலே காட்டுங்கள். அதனுடைய தோலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக, நோய் நிவாரணமாக அது இருக்கும் என்பதை மருத்துவர்கள் நமக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவால் தரக்கூடிய எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரி, அது மனிதனுக்கு தரக்கூடிய, பயன் தரக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே காலத்தை திட்டாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், காலம், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தான் இந்த காலமாக இருக்கிறான், காலம்தான் அல்லாஹுவாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கிடைக்கப்பெறக்கூடிய நேரத்தை, காலத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். காலம் கண் போன்றது என்று சொல்வார்கள். கண் போய்விட்டால் இந்த உலகமே இருண்டுவிடும். கண் போய்விட்டால் இந்த உலகமே இருண்டுவிடும். காலத்தை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் குருடர்களாக இருக்கிறோம் என்பதாகத்தான் அர்த்தம். காலம் கிடைக்க பெற்றும் அந்த சந்தர்ப்பங்களை முறையாக நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் குருடர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இந்த விஞ்ஞானம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் நமக்கு இருட்டாகத்தான் தெரியும். ஜித்தாவில் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். ஜித்தாவிலே பிளைட்ல இறங்கி மக்காவுக்கு பஸ்ஸிலே அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்கின்ற போது மிக பிரம்மாண்டமான குர்ஆன் ரைஹாலை போன்று ஒரு நுழைவு வாயில் ஆர்ச்சி இருக்கும். ஏற்கனவே பஸ்ல ஏறின உடனே இமாம் சொல்லிவிடுவார்கள், இது போன்று குர்ஆனினுடைய ஆட்சி வரும், அதை பாருங்கள், மிக பிரமாண்டமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கின்ற போது எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும். எல்லா ஹாஜிமார்களுக்கும், உம்ரா செய்வதற்காக வரக்கூடியவர்களுக்கும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகமும் ஆசையும் இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்ன ஆகிவிடும், அந்த பக்கத்துல வருகின்ற போது தூங்கி விடுவார்கள். ஒரு செகண்ட் கண்ணை மூடுனா அந்த ஆட்சியை அந்த பஸ் கடந்து விடும். ஆகா, நான் பார்க்கலையே, நான் பார்க்கவில்லை என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள். அப்போ அதற்கான சந்தர்ப்பம் வருகின்ற வரை நாம் விழித்து இருந்துதான் அதை பார்க்க வேண்டிய ஒரு நிலை, கட்டாயத்தை நாம் உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நம்முடைய வாழ்க்கை முழுக்க விழிப்போடு இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, காலத்தை 3 வகையாக நாம் பார்க்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். கடந்த காலம் என்பது மௌத்தை போன்றுதான், திரும்ப வரப்போவதில்லை. கடந்த காலம் என்பது முடிவு பெற்றது, அதை நாம் திரும்ப அனுபவிக்க முடியாது. எப்படி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், கடந்த காலம் என்பது ஒரு மண் சட்டியை போல, மண் பானையை போல, எப்படி உடைந்த மண் பானையை போல, அதை உடைந்து விட்டால் திரும்ப அதை ஒட்டை வைத்து பானையாக ஆக்குவது என்பது மிக சிரமமான காரியம். அதே போன்றுதான் கடந்த காலம் என்பது நம்மை விட்டும் கடந்து விட்டால் அதை திரும்ப ஒரு காலத்திலும் நமக்கு திரும்ப கிடைக்கப்பெறாது, அதை நாம் அனுபவிக்கவே முடியாது. அதே நேரத்தில் வருங்காலத்தை நாம் யோசித்து பார்த்தால் அதுவும் அதற்கான உத்தரவாதம் இல்லை. நாம் நீண்ட நெடிய காலம் வாழ்வோம் என்பதற்கான எந்த விதமான உறுதியும் இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. காரணம், எப்பொழுது நம்மை மரணம் தழுவும் என்பது யாருக்கும் அறியாத விஷயமாக, மறைவான விஷயமாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய காலம் எது? ஒரு அறிஞர் சொல்கிறார், பேரறிஞர் சொல்கிறார், என்று நினைக்கிறேன், அவர் சொல்கிறார், தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார், ஒரு மனிதனுடைய, சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலம், வயது எவ்வளவு என்று கேட்கிறார். அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு வயதை சொல்கிறார்கள். சிலர் 60 என்கிறார், சிலர் 70 என்கிறார், சிலர் 40 என்கிறார். என குழந்தையிலே சிலர் மூத்தாகிறாங்களா இல்லையா, அதே மாதிரியான ஒவ்வொரு வயதை குறிப்பிடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவர் சொன்னார், இந்த வயதுகள் எல்லாம் எதுவுமே இல்லை.
ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய வயது என்பது ஒரு வினாடி என்றார் அந்த மார்க்க பேரறிஞர். ஒரு வினாடி தான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. நிகழ்காலம் இப்பொழுது இருக்கிறோம், இந்த நிமிடம் தான் நமக்கு உண்மையான ஒரு காலமாக இருக்கிறது என்பதை அவர் அறிவித்து தந்தார். உண்மையிலேயே அதுதான் நாம் இப்பொழுது வாழக்கூடிய இந்த நிகழ்காலம், தற்சமயம் வாழக்கூடிய ஹயாத்தாக இருக்கக்கூடிய இந்த நிமிடம் தான் உண்மையானதாக நமக்கு இருக்கிறது. இந்த காலத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது என்பதை தான் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. கடந்த காலமும் நமக்கு உறுதி இல்லை திரும்ப வருவதற்கு, வருங்காலமும் நாம் இருப்போம் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்படியானால் நமக்கான வாழ்க்கைக்கான காலம் எது? நாம் தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த ஹயாத்து, இந்த நிமிட வாழ்க்கை தான் நமக்கு உண்மையானது என்பதை உணர்ந்து நிறைய நன்மையான காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று மார்க்கம் நம்மை வலியுறுத்தி சொல்லி தருகிறது. அருமையானவர்களை, சந்தர்ப்பங்களை நழுவ விடக்கூடாது. கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளை நாம் வீணடித்து விடக்கூடாது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல், தேர்தல் களம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் அறிந்த விஷயம். வரக்கூடிய 23ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது வெற்றியா தோல்வியா? எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நல்லதொரு ஆட்சியை தர வேண்டும். அது யாரு? அல்லாஹ் நாடினால் தான் முடியுமே தவிர வேறு எவராலும் முயற்சி செய்தாலும் எதுவுமே நடக்காது. மனிதனுடைய முயற்சியையும் தாண்டியான ஒரு நிலைதான் அந்த அரசாட்சி என்பது. அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு சாதமான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவானாக. அருமையானவர்களை, காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சமூகத்திற்கு சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே பெருமானார் அரசராக இருந்தார்கள், மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த ஆயத்து அந்த நேரத்திலே இறங்குவதற்கான காரணம் என்ன? உலக அழிவு நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சமூகத்திற்கான தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது காலம் முழுக்க, உலக அழிவு நாள் முழுக்க அது நடந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்திலே மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், அது விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்காக அல்லாஹ் தஆலா அன்றைக்கு ஆயத்தை இறக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தூத்தில் முல்க மன் தஷா, இந்த அதிகாரம், இந்த ஆட்சி பொறுப்பு என்பது நான் யாருக்கு நாடுகிறேனே அவர்களுக்கு தான் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லிவிட்டார், அவர்களுக்கு தான் கிடைக்கும். நம்முடைய முயற்சியின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக எதுவுமே நடக்காது. முதல்ல அதுக்கு நம்ம முடிவுக்கு வரணும். யார் வேண்டுமானாலும் வரலாம், இவர்தான் வர வேண்டும், இவர்தான் வர வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நமக்கான ஹக்கு, வாக்கு என்பது உறுதியானது. அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தொழ வேண்டிய கடமை, நன்மையை செய்ய வேண்டிய பொறுப்பு, ஏழைகளுக்கு உதவ வேண்டிய அந்த உதவிகள் செய்ய வேண்டிய கடமை, அது நம்முடைய கடமை. நன்மை தருவதும் தராததும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருக்கிறது. அது நம்முடைய எண்ணங்களை பொறுத்ததுதான். நாம் தொழுது விட்டோம், நம்மை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான் என்ற என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நான் தர்மம் செய்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் வாரி வழங்கி விட்டேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? யாரும் உறுதி சொல்ல முடியாது. அவனுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அந்த செயல்கள் எல்லாம் அமைகிறது. அல்லாஹு தஆலா உயர்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு தந்தருள் புரிவானாக. முதலிலே தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்திற்கு பொருத்தமான ஒருவரை அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் தான் தருகிறான் என்ற ஒரு எண்ணத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்லாமியர்களை, முஃமின்களை பாதுகாப்பதுதான் அவனுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அதனால நம்ம அந்த விஷயத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே, வாக்கு செலுத்தக்கூடிய விஷயத்திலே அது நம்முடைய கடமையாக நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை எப்படி நாம் தொழுகுவது, தர்மம் செய்வது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ் செய்வது நம்முடைய கடமையோ, அது அல்லாஹ் அதற்கான நற்கூலியை தருவதற்கான பொறுப்பை அவன் வைத்திருக்கிறான்.
தரவும் செய்யலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, செயல்பாடுகளை முறையாக செய்து விட வேண்டும். நம்முடைய உரிமை, அது நம்முடைய ஹக்கு. யாரும் நம்மிடத்திலே, நம்முடைய சமூகத்திலே ஓட்டு போடாமல் இருந்து விடக்கூடாது. அது ஒவ்வொருவருக்குமான உரிமையாக, ஹக்காக இருக்கிறது. அதிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரங்கள் நம் மூலமாகத்தான் ஏற்பட்டது என்பதிலே எந்த விதமான உறுதியும் நாம் கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒரு செகண்ட் தான் என்ன வேண்டுமானாலும் அவன் நடத்தி காட்டுவான், என்ன வேண்டுமானாலும் அவன் செய்து காட்டுவான். அப்படிப்பட்ட வல்லமை தான் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை நாம் உறுதி சொல்லுகின்றோம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துவின் மீதும் மகா வல்லமை படைத்தவன், சக்தி படைத்தவன், ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹ் ஏராளமான ஆயத்துக்களினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலும் கூட இறுதியாக வரக்கூடிய வார்த்தை இதுதான். தூத்தில் முல்க மன் தஷா. நான் நாடியவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுப்பேன். அல்லாஹ் சொல்லுகின்றார். தான் நாடியவர்களில் இருந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் பிடுங்குவேன். தன்சியுல் முல்க, அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் பிடுங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். தகுதி இல்லையா உனக்கு? நான் பிடுங்குறேன். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில சீரழிவு இருக்கிறதா? கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதா? நல்லொழுக்கங்கள் இல்லையா? உங்களை மாற்றார்களை கொண்டுதான் ஆட்சி செய்ய வைத்து நான் உங்களை திருத்துவேன் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாமியர்களிடத்திலே ஆட்சி பொறுப்பு கொடுத்து அவர்களிடத்திலே சரியான நீதம், மக்களின் மீது உண்டான ஒரு அக்கறை இல்லை என்று சொன்னால் நான் பிடுங்கி விடுவேன். அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆட்சியாளர்கள் முறையானவர்களாக இல்லை என்று சொன்னால் அவர்களினுடைய ஆட்சியை நான் பிடுங்கி விடுவேன். நான் சிலருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்து அவர்களை கண்ணியமானவர்களாக வாழ வைப்பேன். யார் நீதமாக ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் கண்ணியம் கொடுப்பேன். மக்களை மக்களாக பார்த்து மனித நேயத்தோடு மக்களிடத்திலே எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் கண்ணியமாக ஆட்சி செய்ய வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சிலருக்கு நான் ஆட்சி பொறுப்பை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? கெட்டவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய மக்கள் அவர்கள் சீராக வேண்டும், சரியாக வேண்டும். அவர்களின் மூலமாக, அவர்களினுடைய கொடுமையின் மூலமாக மக்கள் திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. ரப்பே, இப்படிப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தந்து விடாதே என்று அழுது புலம்ப வேண்டும். எல்லாம் நல்லாட்சியாக ஒன்றை நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த மன்னராட்சி முடிவுக்கு வருவதற்கு முன்னால் 600 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் அரசர்களாக இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஏன் வேறறுக்கப்பட்டது? முற்றிலுமாகவே ஏன் வேறறுக்கப்பட்டது? அவர்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான ஒரு நீதம் இல்லை, நல்லொழுக்கங்கள் இல்லை, மக்களை மக்களாக பார்க்கவில்லை, மக்களுக்கு தேவையானவைகளை முறையாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தத்தில் தொடர்ச்சி இறங்கிட்டான். அந்த ஒரு சூழல் மக்களிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதுதான் மிக அக்கறையாக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா கெட்டவர்களையும் கூட தீயவர்களையும் கூட ஆட்சி பொறுப்புக்கு வர வைத்து இஸ்லாமியர்களை பக்குவப்படுத்துகிறார், இஸ்லாமியர்களை சரிபடுத்துகிறார். எங்கேயோ ஒருவனை, ஒரு முஸ்லிமை அடித்துக் கொள்கின்ற போது நம்முடைய ரத்தம் கொதிக்கிறதா இல்லையா? இஸ்லாத்தின் மீது உண்டான ஒரு பற்று நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா? இந்த பற்றெல்லாம் எப்படி வரும்? இந்த இஸ்லாத்தின் மீது உண்டான முஹப்பத்தெல்லாம் நமக்கு எப்படி வரும்? அப்ப தீயவர்களை ஆட்சிக்கு வருகின்ற போது அவர்களை கேவலப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு நான் ஆட்சி பொறுப்பை கொடுத்து அவர்களை இழிவாக்கி உங்களை சீர்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தங்கையானவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் இறுதியாக சொல்கின்றான், பியதிக்கல் கைர், எல்லா நன்மைகளையும் ரப்பிடத்திலே தான் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் தன்னுள் வைத்து இருக்கின்றான். ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே நடக்காது. அல்லாஹ் உறுதியாக இருக்கிறார். நாம் தான் நம்முடைய உள்ளத்திலே குழப்பத்தோடு இருக்கிறோம்.
அல்லாஹ் பாதுகாப்பானாக. மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றோம், ரப்பே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான, இஸ்லாமியர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தா என்று நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். அல்லாஹ் கபூலாக்குவானாக. அருமையானவர்களே, இறுதியாக அந்த வார்த்தையை சொல்கின்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக ரப்பே நீதான் எல்லா வஸ்துவின் மீதும் மகா வல்லமை படைத்தவன், அதிகாரம் படைத்தவன், சக்தி படைத்தவன், ஆற்றல் படைத்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய பொறுப்பிலே நாம் தளர்ந்து விடக்கூடாது. கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நாம் நகரவிடக் கூடாது. கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். நமக்கான ஒரு பொறுப்பு, தேர்தல் பொறுப்பு, ஓட்டு போடக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானா, நாம் அந்த முறையை, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கடமை அதுதான். ஆட்சி, அதிகாரம், பொறுப்பு என்பது நம்மிடத்திலே இல்லை. எல்லாம் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த நல்ல ஆட்சி அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, 2 நியாமத்துக்களை இந்த உலகத்தார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். காலம், இது ஒரு சந்தர்ப்பம். தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொருவரினுடைய விருப்பம் அது யாரை வேண்டுமானாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது அவரவர்களுக்கான ஒரு விருப்பமாக இருக்கிறது. அது அவர்களை சார்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. எப்படி 2 நியாமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கின்றானோ, அந்த 2 நியாமத்துக்களையும் மக்பூன ஃபீஹிமா, அந்த 2 விஷயங்களிலேயும் மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள், 2 நியாமத்துக்களை அல்லாஹ் தஆலா மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அந்த 2 நியாமத்துக்களிலேயும் மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். என்ன 2 விஷயம்? சிஹத், ஆரோக்கியம். அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த விதமான நோயும் நொடி இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை சீராக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அவர் தவறு செய்யாமல் எந்த நோயும் வராது. இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். சாதாரணமாக வராது. ஏதோ ஒரு வழியில் அவர்கள் தவறு செய்திருப்பார்கள். அதனால் அந்த நோயை அவர்கள் அனுபவிப்பார்கள். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு முடியாத, இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கேன்சர், அது எதனால வருது? இன்றைக்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவுகள், நாம் பழகக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், இதனால் அவர்களுக்கு கேன்சர் வருகிறது. இது யார் கொடுத்தது? நம்மளா எடுத்துக்கொண்டமே தவிர இது அல்லாஹ் தந்ததல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்ட வேண்டும். இன்னைக்கு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தொழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடாமல் இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம வர முடியாது. ஆனா அதே நேரத்தில் ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நாடியதல்ல, நம்முடைய கையினால் தான் அந்த பாவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். நமக்கான ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை நாம் தான் எடுத்துக்கொண்டோம். இன்னல்லாஹ லா யظلم الناس شيئا ولكن الناس انفسهم. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா எந்த விதத்திலும் எந்த அநீதமும் செய்வதில்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கின்றார். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ நோய் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படுவதல்ல, நம் புறத்திலிருந்து ஏற்படுவது என்பதை நாம் அதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ கிடைக்கப்பட்ட அந்த ஆரோக்கியம், அந்த சிஹத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். முடிந்த அளவுக்கு அல்லாஹுவை வணங்குவதிலே அந்த சிஹத்தை, ஆரோக்கியத்தை கழிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு முறையான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சமூகத்திற்கு நம்மால் முடிந்த சோசியல் சர்வீஸ் செய்ய வேண்டும். இப்படியாக ஆரோக்கியமாக இருந்து என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அத்துணை விஷயங்களிலேயும் நாம் ஈடுபட வேண்டும். ஆரோக்கியம் பயிற்சினா இதுல எதுவுமே செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சாதான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவ முடியும். சம்பாதித்தால்தான் நாமளும் சாப்பிட முடியும், குடும்பமும் சாப்பிடும். சம்பாதித்தால் தான் பெற்றோர்களை கண்ணியமாக வைக்க முடியும்.
சம்பாதிக்கணும்னா ஆரோக்கியம் முக்கியம். இது நிஅமத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வல் ஃபராக், ஓய்வு. ஓய்வு நேரங்களை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஓய்வு நேரத்தை நீங்க வீணாக ஆக்கிவிட்டால் வேலை செய்யக்கூடிய நேரத்திலே நீங்கள் தூங்க வேண்டியது இருக்கும். இரவு நேரம் அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறான்? ஓய்வு எடுப்பதற்காக. பகலெல்லாம் என்ன செய்யுங்க? சிறப்பா உழைங்க, தொழுவுங்க, இபாதத் செய்யுங்க, உங்க குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுங்கள், ஓடி ஓடி உழைங்க. இரவு நேரம் உங்களுடைய உடலுக்கு ஓய்வு தேவை. ஆகவே அல்லாஹ்தால எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க. வெளிச்சம் இருந்தா தூக்கம் வராது. அதனால தான் அந்த இரவையே இருட்டாக்கி வச்சிருக்கிறான். நீங்க தூங்கணுங்கிறதுக்காக. நம்ம வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? அதுக்கு மேலையும் போர்வை போத்திட்டு உள்ள உட்கார்ந்து செல்போன் விடிய வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்படியே வீணாக கழிக்கிறார்கள். அப்ப அந்த நியமத் என்ற ஒரு விஷயம் அது போய்விடுகிறது, நம்மை விட்டும் தூரமாகி விடுகிறது. மிகப்பெரிய ஆபத்தை அவன் சந்திக்கிறான். முதலிலே கண் பிரச்சனை வருகிறது, அதன் பிறகு வாழ்க்கை பிரச்சனை வருகிறது, பாவங்களை அதிகமாக சம்பாதிக்கிறான். கடைசியில் அந்த ஓய்வு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாகவே மாறிவிடுகிறது. வேலை வருகின்ற போது அவனால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு கூட அவன் ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை நாம் சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், லா தஸூலு கதமல் அப்து, ஒரு அடியான் நாளை மறுமையிலே தன்னுடைய பாதத்தை ஒரு சிறு அளவு கூட நகர்த்த முடியாது. ஹத்தா யுஸாலு அன் உம்ரிஹி, அவனுடைய வயதை பற்றி அவனிடத்திலே கேட்கப்படுகின்ற வரைக்கும், உன்னிடத்திலே இவ்வளவு ஆயுள் காலங்களை உனக்கு நான் தந்திருக்கிறேனே, ஃபீமா அஃப்னாஹு, அந்த ஆயுள் காலங்களை, அந்த வயதை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் ஒரு அணு அளவு கூட அசைய முடியாது, நகர முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே பாக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையானது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாதி அஹதகுமுல் மௌத், உனக்கு மௌத் வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்தது எல்லாம், அல்லாஹ் உனக்கு நியாமத்தாக தந்ததெல்லாம், ரிஸ்காக தந்தவைகளில் இருந்து நீ ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய், நல்ல பாதையில செலவு செய். அப்படி செய்யாமல் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவன் இப்படி சொல்வானா, ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம், இவ்வளவு சீக்கிரமா எனக்கு மௌத்தை தந்து விட்டாயே, கொஞ்சம் தாமதப்படுத்தினால் இன்னும் கொஞ்ச காலம் இருந்து நிறைய நல்ல அமல்களை நான் செய்திருப்பேனே என்று அல்லாஹ்விடத்தில் அந்த கடைசி சக்ராத்துடைய நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான். சக்ராத்துடைய நேரத்தில் எந்த காரியமும் விலை போகாது, எது எல்லாமே வீணாகிவிடும். ஒரு நொடி பொழுதை கூட அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்த மாட்டான். மௌத் வந்துவிட்டால் அந்த நிமிடமே அவனுடைய உயிரை கைப்பற்றவிடும். கடைசி நேரத்தில் எந்த கூப்பாடு போட்டாலும் எதுக்கும் சாத்தியமில்லை. அல்லாஹ் அந்த நேரத்தில் நீ கவலைப்படுறதை விட அல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் மிகச்சிறந்த காலங்கள், நீ இருக்கக்கூடிய காலங்கள் தான் உண்மையானது. அந்த நேரங்களிலே நீ பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு விடாமல் முழுக்க நன்மையிலேயே நீ ஈடுபடு. உன்னால் எந்தெந்த நன்மைகளிலே ஈடுபட முடியுமோ அந்த நன்மைகளிலே ஈடுபட்டு உன்னை நீ நல்லவனாக ஆக்கிக்கொள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு அதைத்தான் சொல்லி தருகிறார்கள். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, கிடைக்கப்பெற்ற காலம் மிகச்சிறந்த காலம். நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்காலம் தான் உண்மையானது, ஹக்கானது. அதுவும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது.
நாம் இவர்களுக்கு போடுங்கள் அவர்களுக்கு போடுங்கள் என்ற எந்த ஒரு முடிவும் நம்மால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. உங்களுக்கான ஹக்கு வாக்கு கொடுப்பது, ஓட்டு போடுவது என்பது உங்களுடைய உரிமை. நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் செய்துவிட வேண்டும். அதற்கான கூலியை அல்லாஹ் தர காத்திருக்கின்றான். தரக்கூடிய கூலி நன்மையானதாக, சரியானதாக, இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கூலியாக, நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் கபூலாக்கி தந்தருள் புரிவானாக. இரு உலகத்திலும் அல்லாஹ் மகத்தான வெற்றிகளை தந்தருள் புரிவானாக. ஈமானிலே உறுதியை தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நம்ம எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.